வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். டிரைவர் சொந்தங்களே, கவலையப்பட வேண்டாம். இந்த ஆண்டுக்குண்டான மிக சிறந்த அப்டேட்டோடு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகம், தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன? தமிழகம் முழுவதும் போக்குவரத்து கழகத்தில் சில பல முக்கியமான அறிவிப்புகள் நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டிருக்கிறதுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு? நீங்கள் டிஎன்எஸ்டிசி, இந்த டிஎன்எஸ்டிசி 2026 வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்னவாக இருக்கும்? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசியில் 2025 பெண்டிங் லிஸ்ட்டு என்னவாக இருக்கும்? தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியோடைய நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணுன்னா டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் எப்படி எடுக்க வேண்டியதாக இருக்கும்? ஸோ போக்குவரத்து கழகத்தில் மறைமுக கட்டணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. 30 ரூபா இருக்கிறது பார்த்திங்கன்னா 35 ரூபாயாக மாற்றப்படுகிறது. சேலம் டு நாமக்கல் 35 ரூபா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்குமே இப்படி பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டிருக்கிறது. பஸ் பேர் ஏற்றிருக்காங்களா? உண்மையான தகவல் என்ன? ஸோ இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா சேலத்தை சேர்ந்த போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பதில் கூற இருக்கிறார், இதை பற்றி பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த வெற்றி பயணம் திட்டம், ஓகேங்களா, ஸோ மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் எப்பொழுது ஆரம்பிக்க இருக்காரு? ஸோ இதை பற்றிய நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழகம் முழுவதுமே டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ டிசிசியோடைய நியமனங்கள் மட்டும்தான் இந்த டைம், இந்த ஆண்டுலேயும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறது அப்படின்றது நமக்கு உறுதியாகிடுச்சு. ஸோ டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும், மொத்தம் 28,000 நபர்கள் போக்குவரத்து கழகத்தில் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வாங்க வேண்டியதாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக அப்படின்னு எல்லாருமே எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதனால் 2 லைசன்ஸுமே இப்போந்தே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ தமிழகத்தில் மறைமுகமாக தனியார் பேருந்துகளுடைய கட்டணம் 5 ரூபாய் அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டனத்திற்குரியது. கண்டிப்பாக இதுக்கு போக்குவரத்து துறை முழுமையாக இதை கண்டிக்கணும், ஓகேங்களா. நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இதை குற்றம் சாட்டியிருக்காங்க மறைமுகமாக. ஸோ இப்போ கேட்டிங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா டிக்கெட்டில் கொடுக்கறதில்ல, டிக்கெட்டில் 30 ரூபான்னு கொடுப்பாங்க, ஆனால் கேட்குறது 35 ரூபா கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தனியார் பேருந்துகளில் இந்த நிறைய மாதிரி இருக்குது. இப்படி வாங்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய பேருந்தோடைய உரிமத்தை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்றத நம்ம தாழ்மையோடு கேட்டுக்கணும். ஏன்னா பொதுமக்கள் அன்றாட தேவைகளுக்காக போக்குவரத்தை நம்பி இருக்கிற பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தையே இது அளிக்கக்கூடிய செயலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து துறை அந்த மாதிரியான பேருந்துகளுடைய உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டுகிறோம். அடுத்து போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் 2025 டிரைவர் கம் கண்டக்டருக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொஞ்சம் பேருக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் பேருக்கு பெண்டிங்கில் இருக்கிறத இன்னும் ஒரு சில வாரங்களில் கண்டிப்பாக இந்த ஜூலை இறுதிக்குள்ளார போக்குவரத்து கழகத்துடைய புதிய நியமனங்களுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு வர இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் அந்த 850 பேருக்கு டிசிசியோடைய அறிவிப்புகள் முக்கியமாக வர இருக்குது. இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து போக்குவரத்து கழகத்தில் 2026 ரிக்யர்மெண்ட்டுக்கும் இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ இதை பற்றி தான் உங்களுக்கு முழுமையாக தகவலை குறிப்பிட்டு சொல்லுதுங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.